எழுத்துலேருந்து சினிமாவுக்கு வர்றதில்ல. இலக்கியத்தோட பங்குங்கிறது சிறுகதை தான் அதோட பங்கு. நீங்கள் பெரிய இலக்கியங்களை நீங்கள் தொடவே கூடாது. இப்போ மகேந்திரன் சார் பண்ணும்போது என்னன்னா, அவர் வந்து சிற்றன்னையிலேருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிறாரு. அப்புறம் முள்ளு மலரும் எடுக்கும்போது இன்னொரு நாவலேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு போர்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருங்க. ஏன்னா ஒரு சினிமாவுக்கு அவ்வளோ போதும். ஏன்னா ஒரு கேரக்டர் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அந்த கேரக்டருக்கு ஒரு லைஃப் இருக்கும், அப்புறம் ஒரு பிரச்சனை வரும், பல விஷயங்கள் சொல்லும்போது பெரிய இலக்கியங்களை தொடக்கூடாது. சின்ன இலக்கியம், சிறுகதைகள் போதுமானது. ஒன்று. பெரிய எழுத்தாளர்கள் ஏன் இங்கே சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க பெரிய எழுத்தாளர்களாக இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அதோட முதல் பிரதி, அதாவது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து 1 மாதத்துலையோ 50 நாள்லையோ நீங்கள் எழுதிடலாம். ஆனால் முழு படத்துக்கான திரைக்கதை, ஷூட்டிங்கு போகிறதுக்கான திரைக்கதை எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 10 மாதம் ஆகும். ஒரு குழந்தை மாதிரி தான், குழந்தை வயிற்றுக்குள்ளே வளர்றது மாதிரி அது ஒரு ப்ராசஸ் அது. சில ரைட்டர் சொல்லுவாங்க, நான் 4 நாளில் ஒரு திரைக்கதை எழுதிட்டேன், 10 நாளில் திரைக்கதை எழுதிட்டேன்னு சொல்றதெல்லாம் சும்மா ஹம்பக். அது வந்து திரைக்கதையோட வடிவத்தில் இருக்கும், 120 பக்கம் இருக்கும், ஆனால் அது படமாக மாற்ற முடியாது. அப்போ என்னன்னா, அது ஒரு ப்ராசஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடி வளர்கிற மாதிரி, இன்னைக்கு 2 இலை, நாளைக்கு 2 இலை, அப்புறம் ஒரு கிளை, அப்புறம் ஒரு பூ, அப்புறம் ஒரு காய்ங்கிற மாதிரி அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும். அப்போ இந்த டைம் கொடுக்காதனால தான் இங்கே இருக்க வரக்கூடிய ஏற்கனவே வந்த ஜெயகாந்தன்லேருந்து நான் சொல்கிறேன். ஜெயகாந்தன் வந்து ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சாரு. ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்கெல்லாம் ஏன் பெருசாக சக்ஸஸ் பண்ணலை அப்படின்னா, காட்சி மொழியை அவங்க புரிஞ்சுக்கல. காட்சி மொழியை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை அலோவ் பண்ணணும். நீங்கள் காட்சி மொழி தெரியல அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்தாலும் உள்ள உங்களை அனுமதியே கிடையாது. அசோகமித்திரன் வந்துட்டு போயிருக்காரு, புதையமித்திரன் வந்துட்டு போயிருக்காரு. இப்போ இருக்க சமகாலத்து எழுத்தாளர்கள் எல்லாருமே எழுதுறாங்க, பெருசாக சக்ஸஸ் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, இது வேற அது வேற.